This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. Moon Pictures தயாரிப்பில் அமீர் நடிப்பில் ஆதம்பாவா இயக்கத்தில் உயிர் தமிழுக்கு வெற்றி நடை போடுகிறது. பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. பௌர்ணமி சூட்சும வழிபாடுன்னு அந்த வழிபாடு மூலமா பக்தர்களுக்கு கிடைக்கக்கூடிய வரம் என்ன? இந்த ரகசிய பௌர்ணமி வழிபாடு என்ன ரகசியம்? எது கேட்டாலும் ரகசியம் சூக்ஷமோன்னே எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லாமே நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய ரிஷிகள், முனிவர்கள் எல்லாம் நம்மளுக்கு கொடுத்துட்டு போனது தான். பௌர்ணமி சந்திரன் அப்படிங்கிறது ஒரு நல்ல சீடன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா சூரியன் கிட்டேருந்து விலகி விலகி முழுமையாக போய் தன் ஒளியை தாம் வாங்கின விஷயத்தை முழுமையாக வெளியே கொடுக்கக்கூடிய நாள். சித்தர்கள் வழிபாடு, மனம் ஒரு குதூகலமாக இருக்குது. பௌர்ணமி திதியிலேயே பிறந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமியில் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ சந்திரன் கேத்துன்னா மன கன்ஃபியூஷன், எப்போவுமே அந்த காம்பினேஷன் இருக்கிறவங்களுக்கு ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். ராகு சேர்ந்ததுன்னா ஒரு இன்னியும் குழம்பி போனவங்களை மாதிரியே இருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கிறவங்களுக்கு சந்திரன் ஜாதகத்தில் யாருக்கு வலு இல்லை அவங்களுக்கு இந்த பரிகாரம் ரொம்ப சிறப்பை தரும். மற்றவர்களுக்குன்னா சதுர்த்தி சந்திரன் பார்க்கக்கூடாதும்பாங்க, அன்னைக்கு தான் கண்ணில் விழுவார். நீங்கள் வேணாம் தலையை குமிஞ்சிட்டு போவாங்க, டக்குன்னு கண்ணில் விழுவார். அப்போ மூன்றாம் பிறையை ஒரு வருடம் முழுமையாக பார்த்துட்டான்னு அவன் நினச்சதெல்லாம் நடக்கும். அப்போ எது உங்களுக்கு வேணும்னு இருக்கோ அதை நோக்கி போங்க. இதை எழுதிக்கிங்க. எழுதிட்டு முதல்ல அந்த விளக்கு ஏற்றிட்டு அதுக்கு அந்த வெள்ளை பூவெல்லாம் போட்டு எல்லாம் பூஜையெல்லாம் பண்ணிட்டு சந்திர தேவாய நமகான்னு ஒரு 108 தடவை அந்த நிலா வெளிச்சத்தில் உட்காந்து சொல்லிட்டு, பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் நிறைய விஷயங்கள், வாராகி வழிபாடு, பஞ்சமி வழிபாடு, இப்படி நிறைய வழிபாடுகள் இருந்தாலும் காலம் தொட்டு செய்யக்கூடிய விஷயங்கிறது. வணக்கம் சார். வணக்கம். பௌர்ணமியிலையும் ஒரு ரகசிய சூட்சுமமான ஒரு வழிபாடு இருக்கு அப்படின்றத நீங்க சொல்லியிருந்தீங்க. அது என்ன சார் அந்த பௌர்ணமி சூட்சும வழிபாடுன்னு அந்த வழிபாடு மூலமா பக்தர்களுக்கு கிடைக்கக்கூடிய வரம் என்ன? ஸ்ரீ குருப்யோ நமஹ. மூகோபி யத் பிரசாதேன முகுந்த சயனாகிதே ராஜராஜாகிதே ரிக்தோ ராகவேந்திரம் தமாஸ்ரயே. ஸ்ரீ குருப்யோ நமஹ. எனதருமை குருநாதர் திருமிகு புதுகுடிமூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி இந்த ஒரு நிகழ்வுக்கு செல்வோம். பௌர்ணமி அப்படின்னாவே எப்படி, ஒரு பௌர்ணமியில் பிறந்தவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு கொண்டாட்டமான நபர்கள். அவங்களோட அந்த ஆக்டிவிட்டீஸே கொண்டாட்டமான ஒரு இதுதான் இருக்கும். ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணி எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி நானும் சந்தோஷமாக இருக்குது. பௌர்ணமி சந்திரன் அப்படிங்கிறது ஒரு நல்ல சீடன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா சூரியன் கிட்டேருந்து விலகி விலகி முழுமையாக போய் தன் ஒளியை தாம் வாங்கின விஷயத்தை முழுமையாக வெளியே கொடுக்கக்கூடிய நாள். சித்தர்கள் வழிபாடு, மனம் ஒரு குதூகலமாக இருக்கக்கூடியது அப்படின்னு. இதுலேயும் பௌர்ணமியில் பிறந்தவங்களுக்கு, பௌர்ணமி திதியிலேயே பிறந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமியில் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பௌர்ணமி திதியில் பிறந்து அவங்களுடைய சந்திரன் சனியுடன் சேர்க்கையோ அல்ல சந்திரன் சனி பார்வையோ இருந்ததுன்னா அவங்கள சீக்கிரமாக ஏமாற்றிடலாம். சொன்னால் நம்பிடுவாங்க. அது ஆனால் இன்னொன்று மனசஞ்சலம், மனம் பேதளிப்பு, பயங்கர எதுலேயுமே முடிவெடுக்க முடியாது, அந்த மாதிரியான ஒரு நிலையில் இருப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு பௌர்ணமி அந்த பௌர்ணமி அன்னைக்கு புது ட்ரெஸ் போட்டுக்கணும். 12 பௌர்ணமி வரும், நல்லா தான். ஒவ்வொரு பௌர்ணமி தீபாவளின்னு என்ஜாய் பண்ணுங்கள். பௌர்ணமி ஏதோ ஒரு ட்ரெஸ், சின்னதாக ஒரு கர்ச்சீஃபாவது வாங்கி வச்சுக்கணும். ஸோ இந்த பௌர்ணமியில் பிறந்தவங்களுக்கே உண்டான ஒரு சின்ன பரிகாரம் இது. புது ட்ரெஸ் போட்டுக்கிறதுனா சந்தோஷம் தாங்க. நீங்கள் சந்தோஷமாக உங்கள் மனதை வைத்துக்கொள்ள உங்களுடைய அச்சீவ்மெண்ட்டை நீங்கள். இந்த ரகசிய பௌர்ணமி வழிபாடு என்ன ரகசியம்? எது கேட்டாலும் ரகசியம் சூக்ஷமோன்னே எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லாமே நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய ரிஷிகள், முனிவர்கள் எல்லாம் நம்மளுக்கு கொடுத்துட்டு போனது தான். அது எனக்கு அந்த செய்யுள் புரியுது, நான் அதை புரிஞ்சுக்கிட்டு எடுத்து கொடுக்குறேன். இதில் என்ன இருக்குது ரகசியம்? எதுவுமே எங்கேயுமே ரகசியம் இல்லாது. எது எடுக்கப்பட்டதோ அது இங்கேயே எடுக்கப்பட்டது. தமிழ் வல்லுநனாக இருக்கிறவங்க சித்தர்கள் சொன்ன பாடல்களை புரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்து சொல்கிறாங்க. அது அவங்க கண்டுபிடிச்சதான்னா கிடையாது. எங்கேயோ சித்தர்கள் என்றைக்கோ சொல்லி வச்சுட்டு போன விஷயத்தை தான் எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்காங்க. நான் புரிஞ்சுக்கிட்டு அதை நான் சுலபம் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன், அவ்வளோதான். அல்வா கிண்டணும் அப்படின்னா கோதுமையை அரைச்சி பால் எடுத்து அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கிண்டி கொடுத்தோன்னா நான் ஈஸியாக சாப்பிட்டுடுறேன்ல, அந்த வேலையை எல்லோரும் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி கிடைத்த விஷயங்கள் தான் எல்லாமே. ஸோ முக்கியமாக ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், பௌர்ணமி அன்னைக்கு பிறந்தவங்க, யாருக்கு ஜாதகத்தில் சந்திரன் நல்ல நிலையில் இல்லையோ, சந்திரன் 6, 8, 12ங்கிற லக்னத்திலேருந்து 6, 8, 12 மறைஞ்சவங்க,
சந்திரன் வலுவிழந்த சந்திரன் அப்படின்னா சந்திரன் கூட ராகு சேர்றது, சந்திரன் கூட கேத்து சேர்றது, சந்திரனுக்கு வந்து சனியினுடைய பார்வை சேர்க்கை தருவது, இப்படி இருந்ததுன்னா அந்த சந்திரன் வலு குறைஞ்சு போயிடுறான். இப்போ சந்திரன் கேத்துன்னா மன கன்ஃபியூஷன், எப்போவுமே அந்த காம்பினேஷன் இருக்கிறவங்களுக்கு ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். ராகு சேர்ந்ததுன்னா ஒரு இன்னியும் குழம்பி போனவங்கள மாதிரியே இருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கிறவங்களுக்கு சந்திரன் ஜாதகத்தில் யாருக்கு வலு இல்லை அவங்களுக்கு இந்த பரிகாரம் ரொம்ப சிறப்பை தரும். மற்றவர்களுக்குன்னா நீங்கள் நினச்சதை நடத்தி கொடுக்கறதுக்காக இருக்கும். இப்போ ஒரு இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டுருக்கு, எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க, ஒரு ஆள் மாத்திரம் ஓரமாக உட்காந்துட்டு விட்டத்தை பார்த்துட்டு அவனை பார்த்தோம்னே சொல்லலாம் இவனுக்கு சந்திரன் சரியா இல்லைடா. நம்ம குடும்பத்திலேயே இருப்பாங்க அப்படிலாம், எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்கிற ஒரு ஆள் மாத்திரம் போய் ஓரமாக உட்காந்துட்டு எதுக்குமே சம்பந்தம் இல்லாத மாதிரி இருப்பான் பாருங்கள். இவங்களுக்கெல்லாம் சந்திரனுடைய வலு குறைஞ்சிருக்கும். ஸோ அட்சய லக்ன பத்தத்தியில் அப்படின்னு பார்த்தோம்னா யாரோட லக்னத்துக்கு சந்திரன் 6, 8, 12 இருக்கார், சந்திரனோட நட்சத்திர புள்ளியில் அல்லது சந்திரனோட ராசியான கடகராசியிலேயே இன்றைய வயதோட்ட லக்னம் போயிட்டுருக்கு, சந்திரன் கெட்டு போயிட்டாங்கிறப்ப இந்த வழிபாடு அவங்களுக்கு ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். நீங்கள் பௌர்ணமின்னு என்ன ரொம்ப ஆகர்ஷணம் இருக்கக்கூடிய நாள், பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நாள். ஸோ ஒன்றும் இல்லை, அன்றைக்கி அந்த பௌர்ணமி ஆரம்பிக்குது இல்லையா, அந்த இரவு நேரத்தில் போய் ஒரு 5 ரூபா காயினை அந்த பௌர்ணமி நிலவொளி விழுற மாதிரி வச்சுட்டு வந்துடுங்க. அது ஃபுல்லாக அதை எடுத்துக்கும். அடுத்த நாள் காலையில் போய் அந்த காயினை எடுத்துகிட்டு வந்து உங்கள் பீரோவில் வைங்க, பணத்தட்டுப்பாடை குறைக்கும். இப்போ இந்த கல்லெல்லாம் போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த மோதிரத்தை கழட்டி அங்கே வச்சுட்டு வாங்க, அதோட அந்த ஈர்ப்பை வந்து இந்த கல் வாங்கிக்கும். ஸோ இது இன்னும் எனர்ஜைஸ்ட் ஆகும். யாரும் திருடிட்டு போகாமல் இருக்கணும், அது உங்களுடைய பொறுப்பு. நான் சொல்ல தான் முடியும், நீங்கள் சொன்னீங்க நான் மோதிரத்தை வச்சுட்டேன் எனக்கு போயிடுச்சுன்னு நாளைக்கு சொல்லக்கூடாது. பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி அதை செட் பண்ணி அந்த ஒரு நில ஒளி விழுகிற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் வச்சுட்டு வாங்க. இது ஈர்த்துக்கும். திருப்பியும் அதை போட்டுக்கிறப்ப அந்த பவர் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே போல் 3ஆம் பிறைன்னு சொல்கிறாங்க. 3ஆம் பிறை கண்ணிலே உள்ளது. சதுர்த்தி சந்திரன் பார்க்கக்கூடாதும்பாங்க, அன்னைக்கு தான் கண்ணில் விழுவார். நீங்கள் வேணான்னு தலையை குமிஞ்சிட்டு போவாங்க, டக்குன்னு கண்ணில் விழுவார். அப்போ 3ஆம் பிறையை ஒரு வருடம் முழுமையாக பார்த்துட்டான்னு அவன் நினச்சதெல்லாம் நடக்குங்கிறாங்க. ஏன்னா 3ஆம் பிறை சந்திரன் தான் சிவனுடைய தலையில் இருக்கிறதா. அப்போ நீங்கள் 3ஆம் பிறையை பார்க்குறீங்கன்னா சிவன் தலையை தரிசித்த பேரு அந்த பலன் கிடைச்சிடுது இல்லையா. அப்போ அதையும் ஒன்று. அப்போ இந்த பௌர்ணமி ரகசிய வழிபாடு என்ன, முதல்ல அதுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னா, ஒரு விளக்கு வேணும். சும்மா சாதாரணமான இப்போ இந்த வெள்ளி இருக்கலாம், தங்கத்தில் கூட இருக்கலாம், மண் விளக்கு வச்சுக்கலாம், பித்தளை விளக்கு வச்சுக்கலாம், வெள்ளி விளக்கு வச்சுக்கலாம், தங்கத்துலேயே உங்கள் வீட்டு விளக்கு இருக்கா வச்சுக்கோங்க. 2 திரி வேணும், நல்லெண்ணெய் வேணும், ஊதுபத்தி, கற்பூரம், வெத்தலை, பாக்கு, பழம், கொஞ்சம் வெள்ளை பூக்கள். திரி எப்படி சார்? ரெட்டை திரி போட்டு விளக்கேற்றினா போகிறோம். 2 திரியா, ஒரு திரியா போடக்கூடாது, 2 திரியா போட்டு விளக்கேற்றணும். வெள்ளையாக இருக்கக்கூடிய மல்லியாக இருக்கலாம், முல்லையாக இருக்கலாம், ஜாதி பூவாக இருக்கலாம். இப்போ வெள்ளை மலர்கள் அந்த சந்திரனுக்கு படைக்க நைவேத்தியம் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு பால் சம்மந்தப்பட்ட பொருள், இல்லை பாலே வச்சுக்கலாம் இல்லையா. வெள்ளையாக இருக்கக்கூடிய கல்கண்டு, இல்லை சாதமே நான் வைக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் சாப்பாடு, இந்த மாதிரி இதையெல்லாம் தயார் பண்ணிக்கணும். ஒரு வெள்ளை பேப்பர் வேணும், பச்சை கலர் ஸ்கெட்ச் வேணும், ஒரு தாம்பாளம் தட்டு ஒன்று வேணும், ஒரு சொம்பில் தண்ணி வேணும், மண் குடுவை ஒன்று வேணும். சின்ன சொப்பு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி மண் குடுவை. இதெல்லாம் எப்போ பண்ணணுன்னா பௌர்ணமியோட மிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இன்றைக்கி பௌர்ணமின்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கி மதியம் 3 மணிக்கு வருதுன்னா நாளைக்கு அதிகாலை 3 மணி தான் மிட் பாயிண்ட். இந்த மிட் பாயிண்டில் தான் நீங்கள் பண்ணணும். காலையில் 10 மணிக்கு ஆரம்பிச்சிச்சா இரவு 10 மணி மிட் பாயிண்ட்டாக இருக்கும். இந்த மிட் பாயிண்ட் வரப்போ இதையெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ப்ளஸ் விளக்க வைக்கிறதுக்கு ஒரு பலகை. நீங்கள் மாடியில் போய் உட்கார்றீங்கன்னா காற்றுல அது அணையக்கூடாது. ஸோ அந்த கண்ணாடி கூண்டு அந்த மாதிரி நீங்கள் நிறைய கிடைக்குது, அந்த மாதிரியும் வாங்கி வச்சுக்கலாம். நீங்கள் ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு தான் யூஸ் பண்ணணும், ட்ரெஸ் கோட். லேடிஸ் வெள்ளையை கட்டிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஆஃப் ஒயிட்டில் நிறைய இருக்குது இன்றைக்கி தான். ஆஃப் ஒயிட் பட்டு புடவைகள் இருக்குது, ஜார்ஜட் பட்டுன்னு என்னென்னமோ சொல்கிறீங்க, சில்க் பாலிஸ்டர் இருக்கும். அப்படி எதுவுமே இல்லையா, ஒரு வெள்ளை கலர் துண்டை மேலே வச்சுக்குங்க, இல்லை ஒரு கர்ச்சிஃப் யூஸ் பண்ணுங்கள் லேடிஸாக இருந்தீங்கன்னா. இதெல்லாம் எடுத்து உங்கள் வீட்டு மொட்டை மாடிக்கு போய் கிழக்கு முகமாக வந்து அந்த விளக்கை வந்து அந்த ஒரு பலகையில் போட்டு கோலமெல்லாம் போட்டு அதை வச்சுட்டு, இந்த பக்கம் நீங்கள் உட்கார்றதுக்கு ஒரு பலகையோ அது ஒயிட் கலர் கிளாத்தையே விரிச்சுக்குங்க. உங்களுக்கும் அந்த பலகைக்கும் நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கட்டும், சரிங்களா. இதை பண்ணிக்கோங்க.
பண்ணிவிட்டு அந்த மிட் பாயிண்ட் ஆஃப் பௌர்ணமியில் உங்களுடைய தேவை என்னங்கிறத எழுதணும். எனக்கு வேணும்னு எழுதலை, எனக்கு கிடச்சிடுச்சுன்னு எழுதணும். எனது வங்கியில் 5 கோடி ரூபாய் இருக்கிறது நன்றி. அந்த வெள்ளை பேப்பர்ல பச்சை கலர் ஸ்கெட்சில் எழுதுறீங்க, எனது வங்கியில் 5 கோடி ரூபாய் இருக்கிறது நன்றி. எனது மகனுக்கு திருமணம் நடந்து விட்டது நன்றி. முடிஞ்சதாகவே அதை எழுதணும். இப்போ குழந்தை வேண்டியிருக்கு, எனது மகளுக்கு குழந்தை பிறந்து விட்டது நன்றி. வேலை கிடைக்கணும், எனக்கு வேலை கிடைத்து விட்டது நன்றி. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோரிக்கை இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 3 மாத்திரம் எழுதுங்க. 10 எழுதிக்கிட்டிங்கன்னா அதை ரிப்பீட்டாக சொல்கிறப்ப மறந்து போயிடுவீங்க. ஸோ ஒவ்வொரு கோரிக்கையாக நிறைவேற்றிட்டு போவோம். வேதாத்ரி மகரிஷி சொல்கிற மாதிரி ஆசைகளை அளவிடுங்கள்பரு. ஸோ அளவிட்டு சுருக்கிட்டு அதை எதை நோக்கி போகணுமோ அதை முதல் போவோம். 10ஐயும் நோக்கி போனீங்கன்னா ஜெயிக்க முடியாது. அப்போ எது உங்களுக்கு வேணும்னு இருக்கோ அதை நோக்கி போங்க. இதை எழுதிக்கிங்க. எழுதிட்டு முதல்ல அந்த விளக்கை ஏற்றிட்டு அதுக்கு அந்த வெள்ளை பூவெல்லாம் போட்டு எல்லாம் பூஜையெல்லாம் பண்ணிட்டு சந்திர தேவாய நமகான்னு ஒரு 108 தடவை அந்த நிலா வெளிச்சத்தில் உட்காந்து சொல்லிவிட்டு, இந்த தட்டு வச்சுக்க சொன்னேன், சொம்பில் தண்ணி வச்சுக்க சொன்னேன், இதெல்லாம் வச்சு இந்த வெள்ளை பேப்பரில் எழுதினீங்க இல்லையா, இதை அந்த விளக்குக்கு பக்கத்தில் வச்சுட்டு அதுக்கு மேலே தட்டு வச்சுட்டு அதில் தண்ணி ஊற்றிடுங்க. தட்டில் தண்ணி ஊற்றிட்டு அந்த தட்டில் கை வையுங்க. தண்ணியில் வச்சுட்டு எனது வங்கியில் 5 கோடி ரூபாய் இருக்கிறது நன்றின்னு சந்திரனுக்கு காமிங்க. திரும்பியும் வைங்க. இப்படி 3 முறை 3 கோரிக்கை எழுதுகிறோம் இல்லையா, 3 கோரிக்கை என்னென்ன எழுதுனீங்களோ அதை சொல்லி நன்றி சொல்லணும். எனக்கு கிடச்சிடுச்சுன்னு நினச்சி 3 தடவை இப்படி நன்றி சொல்கிறப்போ நீங்கள் கீழே வச்சு மேலே போகிறப்ப இந்த கை உலர்ந்துருச்சுன்னா உங்களோட இப்போ கடன் இருக்குது, எனக்கு கடன் தீர வேண்டும்னு எழுதாதீங்க. என் பேங்க்கில் 5 கோடி ரூபாய் தான் கடன் தீர்ந்துட போகுது. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்யா. கண்டிப்பாக இது ரொம்ப ரகசியமான ஒரு பரிகாரமாகவே சொல்லியிருக்காங்க. இப்படி எழுதி இதை 3 தடவை சொல்லிவிட்டு அந்த தண்ணியை கொட்டிடுங்க. கீழே பேப்பர் வச்சுருந்தீங்க இல்லையா, அதை எடுத்து கிழிங்க. மண் சொப்பு இருக்கு இல்லையா, அதில் போடுங்க. 2 கல்புரத்தை போட்டு அதை கொளுத்துங்க. அதை தீபாராதனையாக சந்திரனுக்கு நன்றின்னு காமிச்சிட்டு அந்த பேப்பர் ஃபுல்லாக எரிஞ்சிடும், சாம்பல் ஆகிடும். அந்த சாம்பலை கையில் போட்டு உங்களுடைய வீட்டோட 4 திக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு ஊதி விட்டுட்டு இந்த விளக்கு மற்ற பொருட்கள் எல்லாம் எடுத்துகிட்டு கீழே வந்துடுங்க. இந்த விளக்கு இந்த பௌர்ணமி நேரம் முடியும் வரை, இப்போ இன்றைக்கி காலையில் 10 மணியிலிருந்து நாளை காலையில் 10 மணி வரைக்கும் இருக்குன்னா நாளை காலை 10 மணி வரைக்கும் அந்த விளக்கு மாத்திரம் எரியிற மாதிரி பார்த்துக்குங்க. இந்த நன்றி எல்லாம் சொன்ன பிறகு கல்கண்டோ இல்லை பாலோ ஏதோ ஒரு விஷயத்தை அங்கே சந்திரனுக்கு நிவேத்தியமாக படைத்து இதை பண்ணுங்க. ஒரு 3 பௌர்ணமி பண்ணி பாருங்கள், இப்போ கோரிக்கை நிறைவேறிடும். இல்லையா, என்னோடய கோரிக்கை நிறைவேற வரைக்கும் இதை ஒரு வருஷ காலத்துக்கு 12 பௌர்ணமிகள் பண்ணிட்டா அவங்கள் நினைத்த காரியம் நிறைவேறுங்கிறது சத்தியம். இதில் சந்தேகமே வேண்டாம். இதை நீங்கள் மாத்திரம் வச்சுக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லி கொடுங்க. அவங்களும் நன்மையாக இருக்கட்டும். இதுதான் பௌர்ணமி ரகசிய வழிபாடு. இது பெரிய இதுங்களா? கண்டிப்பாக ஈஸியாக பண்ணிடலாம், பெரிய செலவு கிடையாது. சார் எனக்கு மொட்டை மாடி இல்லைன்னா வீட்டுக்குள்ளேயே பண்ணுங்கய்யா. வீட்டுக்குள்ளேயே இதெல்லாம் பண்ணிவிட்டு வெளியே வந்து சந்திரனை பார்க்கலாம் இல்லையா, இதை சொல்லிவிட்டு வெளியே வந்து சந்திரனை பார்த்து நன்றி சொல்லுங்கள். அந்த தீபாராதனை காமிக்கிறத வெளியே வந்து சந்திரனை காமிச்சிட்டு அதை ஊதி விட்டுருங்க. ஏன்னா ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு சௌரியத்தில் இருக்கும். உங்கள் வீட்டு சௌரியம் எப்படி இருக்கோ அது மாதிரி பண்ணுங்கள். இந்த பௌர்ணமி முடிகிற வரைக்கும் அந்த விளக்கு மாத்திரம் அணையாமல் எரியற மாதிரி வச்சுக்கோங்க. முடிந்தால் அந்த நாள் விரதம் இருந்து இதை செய்யும் பொழுது கண்டிப்பாக இது உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடியதாக இருக்குங்கிறதுல எள்ளளவும் சந்தேகம் வேண்டாம். கண்டிப்பாக அது பண்ணுங்க, ஜெயிப்பீங்க. நிச்சயமா சார். அதாவது ரகசிய பௌர்ணமி வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து எங்களோட நேர்களுக்கு சொல்லியிருந்தீங்க. பொதுவாகவே சொல்லுவாங்க இல்லையா சார், 1000 பௌர்ணமி பார்த்தவர்கள் அப்படின்னு சொல்லி. உண்மையாகவே அந்த பௌர்ணமி பார்க்கறதால அவ்வளோ ஒரு பிரகாசம் கிடைக்குமா, அல்லது அவ்வளோ ஒரு நன்மை கிடைக்குமா? சாதாரணமாக ஒரு பௌர்ணமி அப்படின்னு நீங்கள் ரகசிய வழிபாடுன்னு சொன்னீங்க. சாதாரணமாக ஒரு பௌர்ணமியோட வழிபாடு அப்படின்னு சொன்னால் அது என்னது? சாதாரணமான பௌர்ணமி வழிபாடுன்னு இன்றைக்கி திருவண்ணாமலை கிரி சுற்றுறதுன்னு எல்லா மலையுமே சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க ஜனங்க. சத்யநாராயண பூஜை பௌர்ணமி அன்று. ஸ்ரீவித்யா உபாசனையில் இருக்கக்கூடியவங்கள், சக்தி வழிபாட்டில் இருக்கக்கூடியவங்க அன்றைக்கி நவாவரண பூஜை. உமா பிரிந்த தம்பதிகள் சேருவது அப்படிங்கிறதுக்கு உமாமகேஸ்வர பூஜை. சிவ வழிபாடு அல்லது சத்யநாராயண சுவாமியினோட பூஜை அப்படிங்கிறது பௌர்ணமியில் ரொம்ப விசேஷம். கண்டினியூஷனாக அது பண்ணிட்டு வர என்ன கொடுக்கும்னா தீர்க்கமாயுர் தனம் தானியம் பிரம்மண்யம் சுபுத்திரதாம்னு
உனக்கு என்ன வித்யா புத்தி தன ஐஸ்வர்ய புத்திர பௌத்ராதி சம்பதா. ஒரு வித்யை வேணும், நமக்கு தனம் வேணும், ஐஸ்வர்யம் வேணும், அடுத்தது புத்திர பௌத்திரன் அப்படின்னா பேரன் பிறக்கணும், புத்திர பௌத்ராதி சம்பதா. இது எல்லாம் கொடுக்கக்கூடியதாக சத்யநாராயண பூஜை இருக்குது. சத்யநாராயண பூஜை தொடர்ந்து செய்ய செய்ய அவங்களுக்கும் கூட இந்த பௌர்ணமி பூஜைனாவே சத்யநாராயண பூஜைன்னு ஆயிடுது. பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் நிறைய விஷயங்கள், வாராகி வழிபாடு, பஞ்சமி வழிபாடு, இப்படி நிறைய வழிபாடுகள் இருந்தாலும் காலம் காலம் தொட்டு செய்யக்கூடிய விஷயங்கிறது இந்த சந்திரனையும் சூரியனையும் ஒரு நிமிஷம், சூரியனை ரொம்ப நேரம் பார்க்கறது கஷ்டம், பட் ஒரு வணக்கம் வைக்கணும். சந்திரனை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். சந்திரன் தான் உங்களோட மனோகாரகன், உங்களுடைய மனம் சம்பந்தப்பட்ட விஷயம். மனம் தானே நினைக்குது, அந்த மனத்தோட நினைப்பு உங்களுக்கு நினைத்தபடி ஜெயிக்கணும் இல்லையா? அப்போ சந்திரன் தான் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். சந்திரன் ஜாதகத்தில் நல்லா இல்லைன்னா என்னென்னா மனக்குழப்படி, எதுலேயுமே ஒரு முடிவெடுக்க முடியாத நிலை, எதையும் சாதிக்க முடியாமையே இருப்பாங்க. அப்போ அந்த சந்திரனுடைய அந்த ஆகர்ஷண சக்தி நமக்கு கிடைக்க கிடைக்க மனோபலம் அதிகமாகி நம்ம ஜெயிச்சிடுவோம். நிச்சயமா சார். அதாவது பௌர்ணமி அப்படிங்கிறது வந்து ஒருத்தரோட லைஃப்லேயும் வந்து எந்த மாதிரியான நல்ல விஷயங்களை செய்யும் அப்படிங்கிறத நம்ம இந்த நேர்காணலில் பார்த்துருந்தோம். இதுவும் எங்களுடைய வியூவர்ஸுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். உங்களுடைய நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் ரொம்பவே நன்றி. நன்றி, வணக்கம். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. மூன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அமீர் நடிப்பில் ஆதம்பாவா இயக்கத்தில் உயிர் தமிழுக்கு வெற்றி நடை போடுகிறது. பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி.